இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இது குழந்தைங்க கேட்டால் டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ஈவன் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடியது தான். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு 2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 2வது கப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ இதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் மாவை ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு செய்யும்போது அந்த ரெசிபி நல்லா வரும். இப்போ நம்ம ஜலிச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலுமே 20 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் அதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ 20 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. நல்லா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி முறுக்கு நாளைக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் உள்ள இது எடுத்திருக்கேன். நீங்கள் இதுலேயே இதே சைஸுக்கு நல்ல மல்டி ஹோல்ஸ் இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை நம்ம நல்லா தண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும், வேக வச்சு. அதுக்கு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு கிச்சன் சிசரில் கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இதே மாதிரி மீத இருக்கிற மாவில் எல்லாத்தையும் நம்ம நூடுல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நூடுல்ஸ் நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான காயை வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்காக காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும்போது ஈஸியாகவே இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வரும். காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது ஸ்டவ் சிம்மில் தான் வைக்கணும், இல்லாட்டினா கறியிரும். அதனால் எப்பயுமே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும்.
அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம செஞ்ச நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்க கேட்டால் டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.